பம்பாய் கொள்ளையர்கள் பை சத்யஜித் ரே. அத்தியாயம் 1. ஜடாயு என்கிற லால்மோகன் பாபு ஒரு நாள் கையில் ஒரு இனிப்பு பெட்டியை எடுத்துக்கொண்டு எங்கள் வீட்டிற்கு வந்தார். அது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் எங்கள் வீட்டிற்கு அவர் வரும்பொழுது வழக்கமாக கொண்டு வந்தது எல்லாம் ஒரே ஒரு குடைதான். அவரது புது புத்தகம் வெளியானால் அதை ஒரு பார்சலாக கட்டி எடுத்து கொண்டு வருவார். அதுவும் கூட வருடத்திற்கு 2 முறைதான், அதற்கு மேலாக அல்ல. அன்றைக்கு அவர் கையில் கொண்டு வந்த இனிப்பு பெட்டி மிர்ஜாப்பூர் தெருவில் கல்லோல் என்ற பெயரில் புதிதாக திறக்கப்பட்டிருந்த இனிப்பு கடையிலிருந்து வந்ததாகும். தங்க நிறத்திலான ரிப்பினால் கட்டப்பட்ட அட்டைப்பெட்டியில் இருந்த அந்த இனிப்பு ரூபாய் 25 விலை உள்ளது என்று பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த அட்டைப்பெட்டியின் 2 பக்கங்களிலும் நீல நிறத்தில் கல்லோலின் 5 வகையான இனிப்புகள் என்று பொறிக்கப்பட்டிருந்தது. அதற்குள் 5 பிரிவுகள் இருக்கும் என்றும் அதன் ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு விதமான இனிப்புகள் இருக்கும் என்றும் எனக்கு தெரியும். அதன் நடுப்பகுதியில்தான் கல்லோலின் சிறப்பு தயாரிப்பான டைமண்ட் இருந்தது. உள்ளே சர்க்கரை பாகு நிரம்பிய சந்தேஷ். அது வைரம் போன்ற வடிவத்தில் இருக்கும் அந்த இனிப்பு வெள்ளி ஜரிகை தாளில் சுற்றப்பட்டிருந்தது. லால்மோகன் பாபு இந்த பெட்டியை ஏன் கொண்டு வருகிறார்? அவரது முகத்தில் வெற்றி களிப்பு மின்னுவது ஏன்? அந்த பெட்டியை மேஜையின் மீது வைத்துவிட்டு லால்மோகன் பாபு ஒரு நாற்காலியில் அமர்ந்தவுடனே ஃபெலுடா கேட்டார். பம்பாயிலிருந்து நல்ல செய்தி வந்திருக்கிறது, அப்படித்தானே? இன்று காலையில்தான் அவர்களிடமிருந்து உங்களுக்கு தகவல் வந்திருக்க வேண்டும், சரிதானே? இந்த கேள்வியை கேட்டதும் லால்மோகன் பாபுவுக்கு தூக்கி வாரி போட்டது. இருந்தாலும் அவரது முகத்தில் தெரிந்த புன்னகை இன்னும் மாறவில்லை. புருவம் மட்டுமே மேலெழும்பியது. எப்படி யூகித்தீர்கள்? 1 மணி நேரத்திற்கு முன்புதான் மணி 9 சங்கு ஊதியது. இருந்தாலும் உங்கள் கடிகாரம் இன்னமும் 3:15 தான் காட்டுகிறது. அப்படியென்றால் அதை இன்று எடுத்து அணிந்து கொண்ட போது அதை ஏறெடுத்து கூட பார்க்காத அளவிற்கு உற்சாகமாக இருந்திருக்கிறீர்கள். அதற்கு சாவி கொடுக்க மறந்துவிட்டீர்களா, அல்லது ஸ்பிரிங் உடைந்து போய்விட்டதா? லால்மோகன் பாபு அவரது வாட்சை பற்றி எதுவும் பேசவில்லை. பிரதான காலத்து ரோமானிய பிரபுகளைப் போல தனது நீல நிற மேல் துண்டை எடுத்து தோளுக்கு மேலே போட்டவாறே சொன்னார். நான் 25 கேட்டேன். இன்று காலை தந்தி ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்தது எனது வேலைக்காரன் என்னை எழுப்பினான். இதோ பாருங்கள். இளஞ்சிவப்பு நிற தந்தி ஒன்றை தனது பாக்கெட்டிலிருந்து எடுத்து அதை படித்தார் அவர். தயாரிப்பாளர் கொள்ளையருக்காக 10 தர தயாராக இருக்கிறார். ஒப்புதலை தந்தி மூலம் தெரிவிக்க வேண்டுகிறேன். எனது பதிலை நான் அனுப்பி வைத்தேன். கொள்ளையரை 10ற்கு மகிழ்வோடு விற்க தயாராக இருக்கிறேன். எனது வாழ்த்துக்கள், ஏற்றுக்கொள். எப்போதுமே எதற்குமே அசையாத ஃபெலுடாவும் கூட விழிகளை விரிய திறந்து கேட்டார். 10,000-மா? உங்களது கதையை 10,000 ரூபாய்க்கா விற்றீர்கள்? லால்மோகன் பாபு மென்மையான புன்னகை ஒன்றை தவழவிட்டார். இன்னும் எனக்கு பணம் கிடைக்கவில்லை. நான் பம்பாய்க்கு போகும்போதுதான் அந்த பணம் எனக்கு கிடைக்கும். இன்னமும் வியப்பில் ஆழ்ந்திருந்த ஃபெலுடா மீண்டும் கேட்டார். நீங்கள் பம்பாய் போக போறீர்களா? ஆமாம், நான் மட்டுமல்ல, நீங்கள் 2 பேரும் தான். அதுவும் எனது செலவில் உங்களது உதவி இல்லாமல் இந்த கதையை நான் எழுதியிருக்கவே முடிந்திருக்காது. அவர் சொன்னது முற்றிலும் உண்மைதான். இதை கொஞ்சம் விளக்குவதுதான் சரியாக இருக்கும். அவரது கதைகளில் ஒன்றை வைத்தாவது ஒரு சினிமா எடுக்கப்பட வேண்டும் என்பது ஜடாயுவின் நீண்ட நாள் கனவாகும். இயற்கையாகவே ஒரு இந்தி படம் எடுக்கப்பட வேண்டும் என்பதில்தான் அவர் ஆர்வமாக இருந்தார்.
ஏனென்றால் அதுதான் அதிகமான பணத்தை பெற்றுத்தரும் என்பதுதான் அதற்கு காரணம். எனவேதான் இந்தி படம் ஒன்றை எடுப்பதற்கு பொருத்தமான வகையில் இருக்கும் என்ற நினைப்புடன் அவர் ஒரு கதை எழுத துவங்கினார். பம்பாய் திரைப்பட உலகில் வேலை செய்து வரும் புலாக் கோஷால் என்பவரை அவருக்கு நன்றாக தெரியும். ஒரு காலத்தில் கோர்பாரில் இருந்தபோது அவர் லால்மோகன் பாபுவின் அண்டை வீட்டில் வசித்து வந்தவர். கல்கத்தாவில் டாலிகஞ்சில் உதவி டைரக்டராக பணியாற்றி வந்த இவர் திடீரென்று ஒரு நாள் பம்பாய் போவதென்று முடிவெடுத்தார். அவர் இப்பொழுது வெற்றிகரமான ஒரு டைரக்டர். ஏற்கனவே அவரது படங்கள் பலமும் வெற்றி விழாக்களை கண்டதோடு நல்ல வசூலையும் பெற்று தந்துள்ளன. லால்மோகன் பாபுவின் கதை 3வது அத்தியாயத்திலேயே தட்டு தடுமாறி நின்றுவிட்டது. இதற்கு மேலும் நகர முடியவில்லை என்பதை அவர் உணரத் துவங்கியவுடன் பெலுடாவிடம் ஆலோசனை கேட்டு வந்தார். அவர் முற்று பெறாத அந்த கதையை உடனடியாக நோட்டம் விட்ட ஃபெலுடா சொன்னார், துவக்கத்திலேயே இது தடங்கள் ஏற்பட்டு நின்றது ஒரு விதத்தில் நல்லதுதான். நீங்கள் தட்டு தடுமாறி சென்று அதை முடித்திருந்தால் உங்கள் நேரம் முழுமையாக வீணாகியிருக்கும். பம்பாய் திரைப்பட உலகம் இதை நிச்சயமாக இருப்பார்கள். லால்மோகன் பாபு தலையை சொரிந்து கொண்டே சொன்னார், அப்படியானால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நான் என்ன எழுத வேண்டும்? முதலில் இப்பொழுது ஓடுகின்ற ஒரு சில படங்களை பார்த்துவிட்டு அதை ஆதாரமாக கொண்டு என் கதையை எழுதலாம் என்று நினைத்தேன். நான் போன இடத்திலெல்லாம் டிக்கெட்டிற்காக நீண்ட வரிசை நிற்கிறது. ஒரு நாள் நான் வரிசையில் நின்று கொண்டிருந்த போது என் பர்ஸை பிட்பாக்கெட் அடித்து விட்டார்கள். அடுத்த நாள் டிக்கெட் கொடுக்கும் கவுண்டரை 1 மணி நேரம் வரிசையில் நின்று அடைந்து விட்டேன். அப்புறம்தான் சொல்கிறார்கள் அரங்கம் நிறைந்து விட்டது, டிக்கெட் இல்லை என்று. கள்ள சந்தையில் டிக்கெட் விற்பதையும் பார்த்தேன். ஒரு டிக்கெட்டு 12 ரூபாய். ஒரு டிக்கெட் வாங்கியிருப்பேன். அப்புறம் யோசித்து பார்த்தேன், அவ்வளவு பணத்தை கொடுத்து விட்டு பிறகு படத்தை பார்த்துவிட்டு தலைவலி வந்தால் என்ன செய்வது? வெளியே வரும்பொழுது மாத்திரை வாங்கித்தான் போட்டுக்கொள்ள வேண்டும். எனவே நான் நேராக வீட்டிற்கு போய்விட்டேன். கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு ஒரு கதை வடிவம் தருகிறேன். ஃபெலுடா அவருக்கு நம்பிக்கை ஊட்டினார். இப்போதெல்லாம் இரட்டை வேடம்தான் மிக பிரபலமாக இருக்கிறது இல்லையா? இரட்டை வேடம் என்றால் என்னவென்று கூட லால்மோகன் பாபுவிற்கு தெரியாது என்பது அப்புறம்தான் தெரிந்தது. சில நேரங்களில் ஒரு படத்தில் ஒரே மாதிரியான தோற்றம் கொண்ட 2 கதாநாயகர்கள் இருப்பார்கள். அதாவது இரட்டை பிறவிகள் என்று சொல்கிறீர்களா? ஆமாம், அவர்கள் இரட்டை பிறவிகளாக இருக்கலாம் அல்லது ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் ஒருவருக்கொருவர் உறவு இல்லாத 2 பேராகவும் இருக்கலாம். பார்ப்பதற்கு அவர்கள் ஒரே மாதிரியாக இருக்கலாம். ஆனால் அவர்களில் ஒருவர் நல்லவன், மற்றொருவன் கெட்டவன். அல்லது ஒருவன் துணிவோடு வலுவாகவும் இருக்கலாம், மற்றொருவர் கோழையாகவும் சாந்தமாகவும் இருக்கலாம். பொதுவாக படங்களில் இப்படித்தான் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இதை கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம். ஒரு ஜோடி இரட்டையர்கள் என்பதற்கு பதிலாக 2 ஜோடி இரட்டையர்களை கதையில் கொண்டு வரலாம். 1ஆம் நம்பர் ஹீரோவும் 1ஆம் நம்பர் வில்லனும் ஒரு ஜோடி, 2ஆம் நம்பர் ஹீரோவும் 2ஆம் நம்பர் வில்லனும் ஒரு ஜோடி. பார்வையாளர்களுக்கு இந்த 2வது ஜோடியை பற்றி முதலில் சொல்ல வேண்டியதில்லை. அதை ரகசியமாக வைத்து கொள்ளலாம். பிறகு இதற்குள் லால்மோகன் பாபு குறுக்கிட்டார். அது கொஞ்சம் குழப்பத்தை மேலும் ஏற்படுத்தி விடாதா? ஃபெலுடா தலையை ஆட்டினார். 3 மணி நேரத்திற்கு வரும் வகையில் உங்களிடம் போதுமான விஷயம் இருக்க வேண்டும். அதிகமான வன்முறையை காண்பிப்பதும் இப்பொழுது நாகரிகமானதாக இல்லை. அதுபோக இது பற்றிய புதிய விதிமுறைகளும் வந்துவிட்டன. எனவே நீங்கள் உங்களது கதையை முற்றிலும் வித்தியாசமான வகையில் சொல்ல வேண்டும். மர்மத்தை ஏற்படுத்தும் வலையை பின்னுவதற்கு 1½ மணி நேரமும்
அந்த சிக்கலை அவிழ்ப்பதற்கு இன்னும் ஒரு 1.5 மணி நேரமும் உங்களுக்கு தேவைப்படும். அப்படியென்றால் இந்த இரட்டை வேடம் எல்லாம் என் கதைக்கு தேவைப்படுகிறது என்று தானே சொல்கிறீர்கள்? இல்லை, இன்னும் இருக்கிறது, குறித்து கொள்ளுங்கள். லால்மோகன் பாபு ஒரு சிவப்பு நிற குறிப்பேட்டை வெளியே எடுத்தார். பாக்கெட்டிலிருந்து தங்க நிற பென்சில் ஒன்றையும் வெளியே எடுத்தார். ஃபெலுடா மேலும் தொடர்ந்தார். கடத்தல், உங்கள் கதையில் கடத்தல் தேவைப்படும். அது தங்கமோ வைரமோ கஞ்சாவோ சரசோ ஏதோ இருந்தாலும் சரி. அப்புறம் குறைந்தது 5 பாட்டுகளாவது இருக்க வேண்டும். அதில் ஒன்று கடவுளை பற்றியதாக இருக்க வேண்டும். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல 1-2 நடனங்கள், 2 அல்லது 3 விரட்டல் காட்சிகள் வேண்டும். இதில் ஒரு காட்சியிலாவது விலை உயர்ந்த கார் ஒன்று மலை உச்சியிலிருந்து உருண்டு விழுந்ததாக இருக்க வேண்டும். அதே போல நெருப்பு காட்சி. ஹீரோவிற்கு ஒரு நண்பி, அவள்தான் கதாநாயகி. வில்லனுக்கும் ஒரு நண்பி இருக்க வேண்டும். அவளை மயக்கும் நாயகி என்பார்கள். வேறென்ன வேண்டியிருக்கும்? ஒரு போலீஸ் ஆபீசர். ஆமாம், கடமை தவறாத ஒரு போலீஸ் ஆபீசர். ஹீரோவிற்கு பழங்காலத்தை காட்டும் பின்னோக்கிய காட்சிகள், ஃப்ளாஷ்பேக். அதே போல சற்றே ஓய்வெடுக்க வேடிக்கை காட்சிகளில் உடனடியான மாற்றங்கள். அதே போலத்தான் வேகமான நிகழ்ச்சிகள். இப்படி இருந்தால்தான் உங்கள் கதை சோர்வு தராது. அதேபோல முக்கியமான கதாபாத்திரங்கள் அனைத்தையும் ஏதோ ஒரு காட்சியில் கடல் பக்கம் அல்லது மலைப்பகுதிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். ஏனென்றால் சினிமா நட்சத்திரங்களை ஸ்டூடியோவிற்குள்ளேயே அடைத்து வைப்பது நன்றாக இருக்காது. எல்லாவற்றையும் எழுதி கொண்டு விட்டீர்களா? லால்மோகன் பாபு இன்னமும் வேகமாக எழுதி கொண்டிருந்தார். ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அவர் தலையை ஆட்டினார். இறுதியாக, ஆனால் அது ஒன்றும் சாதாரண விஷயம் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் இதுதான் மிகவும் முக்கியமானது. மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு முடிவு இருக்க வேண்டும். இருந்தாலும் இந்த மகிழ்ச்சிகரமான முடிவிற்கு முன்பாக கண்ணீரை வரவழைக்கிற துயரகரமான சம்பவங்கள் எதையும் உங்களால் ஏற்படுத்த முடிந்தால் அது மிக நன்றாகவே வேலை செய்யும். அன்றைக்கு கைவலியுடன் லால்மோகன் பாபு வீட்டிற்கு திரும்பிச் சென்றார். அடுத்த 2 மாதங்களில் அந்த கதையை முழுமையாக்குவதற்கான அவரது போராட்டத்தின் விளைவாக 2 விரல்களில் இரத்தம் கட்டிவிட்டது என்றே கூறிவிடலாம். நல்ல வேளையாக இந்த நேரத்தில் ஃபெலுடா கல்கத்தாவை விட்டு வெளியே எங்கும் சென்றுவிடவில்லை. கேதார் சர்க்காரின் சந்தேகத்துக்கிடமான படுகொலையை கண்டுபிடிக்க அவரது உதவியை கோரினார்கள். இருந்தாலும் அது பற்றி விசாரிப்பதற்காக அவர் பராக்பூரை தாண்டி பயணம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. எனவே வாரத்திற்கு 2 முறையாவது ஃபெலுடாவுடன் கலந்து ஆலோசிப்பதற்காக லால்மோகன் பாபு வந்து போக முடிந்தது. துர்கா பூஜைக்கு 1 வாரத்திற்கு முன்பாக அவரது பம்பாய் கொள்ளையர்கள் நாவல் வெளிவந்தது. ஒரு இந்தி திரைப்படத்திற்கான அனைத்து அம்சங்களும் அந்த கதையில் அடங்கியிருந்தன. என்றாலும் ஒரு நியாயமான அளவுக்கு தான் அவை இருந்தன என்றே சொல்லலாம். அந்த கதையிலிருந்து திரைப்படம் தயாரிக்கப்பட்டால் ஒன்று மட்டும் நிச்சயம், படத்தை பார்த்துவிட்டு வந்த பிறகு யாருக்கும் தலைவலி மாத்திரையை தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த கதை புத்தகமாக வெளிவருவதற்கு முன்பாகவே லால்மோகன் பாபு அதன் ஒரு கையெழுத்து பிரதியை புலாக் கோஷாலுக்கு அனுப்பி வைத்தார். 10 நாட்களுக்கு முன்னால் கோஷால் பதில் எழுதியிருந்தார். அந்த கதை அவருக்கு ரொம்பவும் பிடித்திருப்பதாகவும் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவில் அதை திரைப்படமாக்குவதற்கான வேலையை துவங்க விரும்புவதாகவும் அவர் எழுதியிருந்தார். அந்த திரைப்படத்திற்கான திரைக்கதையை தானே எழுதுவதாகவும் ஹிந்தி உரையாடலை திரிபுவனம் குப்தே எழுதுவார் என்றும் அவர் கூறியிருந்தார். குப்தே எழுதும் ஒவ்வொரு வசனமும் கத்தி போல் கூர்மையாக பார்வையாளர்களின் இதயத்தில் நேராக சென்று தைக்கும் விதத்தில் இருக்கும். அந்த கடிதத்திற்கு பதில் எழுதும்போது ஃபெலுடாவிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் தனது கதைக்கு
ரூபாய் 25,000 தர வேண்டும் என்று லால்மோகன் பாபு கேட்டிருந்தார். இப்பொழுது அவர் எங்களிடம் காண்பித்த தந்தி அவரது கடிதத்திற்கு வந்த பதில்தான். ரூபாய் 25,000 என்று கேட்டது கொஞ்சம் கூடுதல்தான் என்பதை அவர் உணர்ந்திருக்கவும் கூடும். ஆஹா என்று பாதி கண்ணை மூடியபடியே லால்மோகன் பாபு டீயை உறிஞ்சினார். மூலக்கதையில் எந்த மாற்றத்தையும் அவர்கள் செய்யவில்லை என்று புலாக் என்னிடம் சொன்னார். நான் மன்னிக்க வேண்டும், நாம் எழுதிய கதையின் பெரும்பாலான விஷயங்கள். ஃபெலுடா ஒரு கையை உயர்த்தி அவரை நிறுத்தினார். நாம் என்று சொல்லாமல் இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள்தான் அந்த கதையை எழுதினீர்கள். இருந்தாலும் ஆனா ஊனா எல்லாம் இல்லை. ஷேக்ஸ்பியர் கூட மற்றவர்களிடமிருந்து கருத்துக்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இருந்தாலும் நமது ஹேமல்ட் என்று அவர் சொன்னதாக யாராவது கூற முடியுமா? எப்பொழுதும் இல்லை. தேவையான ஒரு சில பொருட்களை பற்றி நான் உங்களுக்கு கூறினேன். ஆனால் இதை தயாரித்த சமையல்காரர் நீங்கள்தான். உங்களைப் போல எனக்கு சமைக்க வராது. உங்களது கைப்பக்குவம் எனக்கு வரவே வராது. நன்றி உணர்வில் லால்மோகன் பாபு வாய் விரிய புன்னகைத்தார். ரொம்ப நன்றி. எப்படி இருந்தாலும் கதையில் பெரிய மாற்றங்கள் எதையும் செய்ய போவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஒரே ஒரு சின்ன மாற்றம்தான். அப்படியா? என்ன அது? அது வேடிக்கையானது ஒரு விஷயம்தான். நீங்கள் அதை டெலிபதி என்று சொல்வீர்கள் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். எனது கதையில் 43 மாடிகள் கொண்ட அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றை குறிப்பிட்டிருந்தேன். என் கதையில் வரும் கடத்தல்காரன் துந்திராம் துரந்தர் அந்த கட்டிடத்தில்தான் வசிக்கிறான். விஷயங்களை துல்லியமாக சொல்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நீங்கள் எப்பொழுதுமே சொல்வீர்கள். எனவே அந்த கட்டிடத்திற்கு ஒரு பெயரை கண்டுபிடித்தேன், சிவாஜி கோட்டை. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் எல்லாம் பம்பாயில் நடப்பதாக இருந்ததால் அந்த மராட்டிய வீரரின் பெயர் பொருத்தமாக இருக்கும் என்று நினைத்தேன். அதே பெயரில் பம்பாயில் ஒரு பெரிய கட்டிடம் இருக்கிறது என்று புலாக் எனக்கு எழுதியிருக்கிறார். இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அந்த கட்டிடத்தில்தான் வசிக்கிறார். இதை டெலிபதி என்று சொல்லாமல் வேறென்ன சொல்வது? குங்ஃபு என்ன ஆயிற்று? கதையில் அதை வைத்திருக்கிறீர்களா இல்லையா என்று கேட்டார் ஃபெலுடா. நாங்கள் மூவரும் என்டர் தி டிராகன் திரைப்படத்தை பார்க்க சென்றிருந்தோம். அதை பார்த்தவுடன் தனது கதையில் குங்ஃபு கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். ஃபெலுடாவின் கேள்விக்கு அவர் பதிலளித்தார். நிச்சயமாக, குறிப்பாக அதை பற்றி நான் அவர்களிடம் கேட்டேன். சென்னையிலிருந்து ஒரு சண்டை வீரரை குங்ஃபு காட்சிகளை ஏற்பாடு செய்வதற்காகவே வரவழைக்கப் போகிறார்கள். அவர் ஹாங்காங்கில் பயிற்சி பெற்றவரும் கூட. படப்பிடிப்பு எப்பொழுது துவங்குகிறது? எனக்கு தெரியாது. நான் புலாக்கிற்கு மீண்டும் கடிதம் எழுதி தேதியை தெரிந்து கொள்கிறேன். பிறகு நாம் மூவரும் பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். அதாவது எனது கதையை அவர்கள் திரைப்படமாக்கும் பொழுது நாம் இங்கே கல்கத்தாவில் எப்படி இருப்பது? டைமண்டா இனிப்பை கடித்தேன். இதற்கு முன்னாலும் அதை சுவைத்திருக்கிறேன். இருந்தாலும் அன்றைக்கு எனக்கு தெரிந்த சுவையை அதற்கு முன் நான் அனுபவித்ததே இல்லை.